குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு நியூஸ் பிஸ்னஸ் லைனில் வந்திருந்த ஒரு டேக் லைன், ஒய் பிக்கர் இஸ் நாட் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம், மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. பட் ஜஸ்ட் சி திஸ், இது வந்து த பிக் அண்ட் நாட் ஸோ பியூட்டிஃபுல் குளோபல் லெவலில் இருக்கிற ஒரு 5 ஸ்டாக்கு, தென் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 5 ஸ்டாக். இது எல்லாருமே இந்த ஸ்டாக் எல்லாமே பிக்கஸ்ட் ஜெயண்ட் தான். ஹூண்டா எடுத்துக்கோங்க, ஐபிஓ வந்து 27,859 கோடிக்கு ஐபிஓ சைஸ் பண்ணாங்க. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 1960 இருந்துச்சு. இப்போ கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பாருங்கள், சேம், விச் மீன்ஸ் ஒரு பெரிய சேஞ்சஸே இல்லை. ஸோ ஒரு பெரிய ஸ்டாக்காக இருந்தால் கூட ஐபிஓ ப்ரைஸில் லிஸ்டான ப்ரைஸ்லேயே இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது ஒரு பெரிய கம்பெனி, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் 1 இயர் 2 இயர் ஆர் 3 இயரில் பெரிய ப்ராஃபிட் கிடச்சிரும், ஸோ நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம், சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்திருக்கேன். இதோட ஸ்டாக் பாருங்கள், 2008 வந்து 76, 100 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஈவன் நம்ம 2016 கூட ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு 2025 997 போய் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறுது, இறங்குது, மேலே ஏறுது, இறங்குது, மேலே ஏறுது, இறங்குது. ஸோ இதை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக முடியும். அன்லெஸ் அதர்வைஸ் நம்மக்கிட்ட வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால். ஒரு ஸ்டாக் ஏன் இறங்குது, ஒரு ஸ்டாக் ஏன் ஏறுதுன்னு தெரியணும் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணினா தான் இந்த கம்பெனியோட புல் ரன் எப்போ, அதோட டவுன் ரன் எப்போ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டாக்கை பிளைண்டாக நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. இதுக்கு இன்டென்சிவ் ரிசர்ச், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படுது.